ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசிக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் வலம் வந்த சூழலில் தற்போது ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் உஷ்ண கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படும். அந்த வகையில் அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது சூரியன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக தாங்க பார்க்கிறார். ராசியின் அதிபதியின் பார்வையிலும் பகை கிரகமாக தான் இருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவர் என்று பார்க்கப்பட்டாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் ஜென்மராசியில் வலம் பெறுவதை காட்டிலும் ஜென்மராசியை விட்டு விலகுவது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக ஜென்மராசியில் இருந்து விலகி முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவுடனும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைப்பதோடு குரு பகவான் தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மிகப்பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த வேளையில் நிச்சயமாக சிறப்பாக செய்து முடியும். அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனது சப்தம பார்வையை குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக பதிக்கிறாருங்க சூரியன். எனவே இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள், நெருக்கடிகள், அலைச்சல்கள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக அல்லது நேரடியாக சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நமது சூரிய குடும்பத்தில் சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் இல்லை, கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அவர் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த தருணத்துல குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான யோகங்கள் கிடைப்பதோடு பல காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். குறிப்பாக தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகள்ல தெளிவாக பயன்படுத்துவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். ஏனென்றால் குடும்பஸ்தானத்தில் அமர்வதால் குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் உறுதியாக கட்டுக்குள் வரக்கூடிய வகையிலும் நீங்கக்கூடிய வகையிலும் சிறப்பான மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்று பார்க்கும் போது உதாரணமாக
ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. உடனே அருகாமையில் உள்ள உணவகம் சென்று உணவு அருந்தலாம் என்று முடிவு செய்து உணவகத்திற்குள் செல்கிறார். உணவகத்தின் இருக்கையில் அமர்ந்து தனது சட்டை பையை பார்க்கும்போது அதில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க. பணம் இல்லை என்பதை உணர்ந்தவுடன் அவர் அங்கு விலை கொடுத்து உணவை வாங்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவுடன் உணவகத்தை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்த அந்த நபர் சிறிது தூரம் நடக்கிறார். அப்படி நடக்கும்போது சாலை ஓரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இதுக்கு மேல் நடக்கவே முடியாது, சக்தி இல்லை என்று சொல்லி சாலையின் ஓரத்தில் அமருகிறாருங்க. அப்போது அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த நபர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதை பேசிக்கொண்டு செல்கிறார்கள். இதை கேட்டவுடன் அவருக்கு மிகுந்த ஆனந்தம். ஏனென்றால் தற்போது கையில் பணமில்லாத சூழலில் அன்னதானம் கிடைப்பது தன்னுடைய பசிக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைகிறது என்பதை உணர்ந்து விரைவாக அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறாருங்க. மிகுந்த களைப்பில் இருந்த அவருக்கு உற்சாகம் கிடைத்தவுடன் களைப்பை மறந்து அன்னதானம் வழங்கும் இடத்திற்கு செல்கிறார். அங்கு சென்று பார்த்தால் மிக பெரிய அளவில் நீண்ட வரிசையாக இருக்கிறது. அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருந்து உணவிற்கு அருகாமையில் வருகிறாருங்க. அதை பார்க்கும்போது உணவு தீர்ந்து விடுமோ என்ற அச்சமும் கலக்கமும் ஒருபுறம் அவரை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் அவர் அந்த உணவிற்கு அருகாமையில் வந்தவுடன் உணவு அவருக்கு கிடைக்கிறது. அதை வாங்கியவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தனது பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று ஆனந்தம் கொள்கிறார். உடனே அங்கிருந்த மரத்தின் நிழலில் போய் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறாருங்க. அப்போது இவருக்கு பின்னால் உணவு வாங்கிய நபரும் அங்கிருந்து இவரை பின்தொடர்ந்து வருகிறார். அப்போது அங்கு இருந்த ஒரு சிறிய கல்லின் மீது கால் வைக்கும்போது கால் இடறி பின்னால் வந்த நபர் அந்த நபரை கீழே தள்ளிவிடுகிறாருங்க. தடுமாற்றத்தில் அவரை தள்ளிவிடும் போது அவர் கையில் இருந்த உணவும் கொட்டி வீணாகிறது. இதை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாமல் அங்கு அவரை திட்டி தீர்க்கிறாருங்க. அதற்கு பிறகு அங்கு உணவும் இல்லை. எனவே சற்று வருத்தத்துடன் அங்கிருந்து சென்று விடுகிறார். ஆனால் உண்மையில் அங்கு நடந்தது என்ன என்று பார்க்கும்போது அந்த நபர் உணவு வாங்கி கொண்டு சற்று தொலைவு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவரின் தட்டிற்கு மேல் நேராக ஒரு பருந்து ஒன்று தனது இறைக்காக பாம்பு ஒன்றை தனது கால்களில் பற்றி கொண்டு செல்கிறது. அப்போது அந்த பாம்பானது கழுகிடம் இருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று தன்னுடைய விஷத்தை அந்த கழுகின் மீது கக்குகிறது. ஆனால் அந்த விஷத்துளிகள் நேரடியாக இவரின் தட்டின் மீதும் வந்து விழுகிறது. அப்படி விழுந்த விஷத்துளிகள் நிறைந்த அந்த தட்டை தான் பின்னால் வந்த நபர் தட்டி விட்டு பாருங்க. கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அவரை விட்டு விலகி இருக்கிறது. இதுபோன்றுதான் குரு பகவானுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த வேலை மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள், பெரிய கண்டங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கிவிடக்கூடிய மிக சிறந்த ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். எனவே இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருந்தாலும் அவற்றை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை தவிர்த்துவிட்டு சரியான பாதையில் பயணிப்பதோடு உங்களுடைய திறமை என்னவோ அந்த திறமையை பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் தனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. இந்த நேரத்தில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, சரியான வாய்ப்புக்காக
காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என நீங்கள் எந்த துறை ரீதியான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் அந்த வாய்ப்புகள் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பான முறையில் செயல்படுவதோடு நீங்கள் நினைத்த பெரிய காரியம் என்று இருந்த விஷயங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை விரைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன். கடன் சார்ந்த தொல்லைகள் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் விலகும். சுகஸ்தானத்தின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை மிகவும் சாதகமாக கைகூடும். தொழிலில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. ரிஷபராசிக்காரர்கள் சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடை தாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக விலகும். சரியான முதலீடு மேற்கொள்ளக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்கள் சரியான முடிவெடுத்து இந்த தருணத்தில் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் வினாடிக்கு வினாடி ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதோடு எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட்டபடியே நீங்கள் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து தடையாக இருந்தால் இந்த தருணத்தில் அவற்றைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த சூழலில் நிறைந்த வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த வேளையில் பல்வேறு வகையில வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் பல்வேறு வகையான சங்கடங்களும் இந்த தருணத்தில் மறைந்து உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்துல மிகவும் வலுவாக சூரியன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளை அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பயன்படுத்துவதோடு சொற்களாலே மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாகவே தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் தங்களுடைய உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை அனுதினமும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை சிறு சிறு உதவிகளை செய்யுங்கள். நிச்சயமாக இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.